Hello friends, வணக்கம். Welcome to Stmchannel cooking tips. Friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது கோதுமை மாவு பத்தின டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நாம கோதுமை அரைப்போம். அந்த கோதுமை அரைக்கும் போது இது மாதிரி வெள்ளை கலர் கொண்டக்கடலை எடுத்து ஒரு 50 கிராம் அளவு போட்டு அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி இல்லை பூரி ரெண்டுமே சாஃப்டா வரும். டிப் நம்பர் 2, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு டம்ளர் ஃபுல்லா, அரை கிலோ மாவு பிசைறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லா நீங்க பால் சேர்த்து அதோட பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நெய் அல்லது டால்டா கலந்து நம்ம சப்பாத்தி பிசைஞ்சாலும் நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4, நம்ம கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவு 200 கிராம் அளவுக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் நம்ம ரவை சேர்த்துக்கணும். 1 கிலோ அப்படின்னா 5 ஸ்பூன் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசையும் போது நமக்கு பூரி நல்லா சாஃப்டா உப்பலா வரும், நல்லா பெருசா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி வரும். இது நான் வீட்டில் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது பெண்களுக்கானது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ரொம்ப கை கால் வலி, இடுப்பு வலினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம கோதுமை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில கரைச்சி ஒரு 100 ml அளவு தண்ணி வச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த கை கால் வலிலாம் சரியாயிடும். முதுகு வலியும் ஒரு அளவுக்கு குறைஞ்சு போயிடும். அது கூட நீங்க கொஞ்சமா தூள் உப்பு அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அந்த கஞ்சில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிந்தால் நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்திக்கலாம், அது ரொம்ப பெஸ்டானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுடுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா உங்க உறவினருக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.